நாங்க கோட்டை மதிச்சுதான் செய்யறோம். கோட்டை சொல்லி இருக்கு 21 பேருக்கு அவருடைய கடமையை செய்வார்கள். நாம விழா ஆரம்பிக்கலாம். கண்டிக்கின்றோம் 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 நவாஸ் கனியை கண்டிக்கின்றோம். புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் அட்டா கமிட்டியை புறக்கணிப்போம். எங்க ஊரு ஜாமியா பள்ளி சார் ஒண்ணு இல்ல பிரச்சனை சார். நாங்க அரசாங்கம் சார் ஒண்ணு வேண்டாம். நாங்க பண்ணிட்டோம். நாங்க எங்களுக்கு எதிர்ப்பு காட்டிட்டோம். எலெக்ஷன் வைக்கவே இல்லை. கூட்டுக்கலானியா சார் எல்லாருமே கோடி ரூபாய்க்கு எல்லாம் தெரியும். 7 பேர் தான் உங்க இதா எல்லாமே தெரியும். 7 பேர் தான் முஸ்லீமா? நாங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாதா? வெறும் 7 பேர் வந்து நிர்வகிக்காங்க. பதவி விலகு பதவி விலகு. எங்க ஊரு தூத்துக்குடி. எங்க பள்ளி ஜாமியா பள்ளி. எங்க பள்ளி ஜாமியா பள்ளி. எங்க பள்ளி ஜாமியா பள்ளி. பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு. வாங்க வாங்க வாங்க. எல்லா பகுதியிலும் திமுக திமுக போர்டு இருக்கும். ஆமா எல்லாம் அரே தக்பீர் அல்லாஹ் அக்பர். தூத்துக்குடியில் உள்ள அனைத்து முஸ்லீம் சகோதரர்களுக்கும் சொந்தமானது, அனைத்து ஜமாத்துக்கும் சொந்தமான இந்த பள்ளிவாசல ஜெயலலிதா தெருவுக்கு மட்டும் சொந்தங்கிற கண்டிஷனுக்கு இந்த வக்ஃப் போர்டு நிர்வாகம் கொண்டு போய்கிட்டு இருக்கு. 10 வருஷமா எந்த விதமான தேர்தலோ எதுவும் நடத்தாம ஜனநாயக முறைக்கே புறம்பான வழியில அட்கா கமிட்டிங்கிற பேர்ல அவங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்தே கிடையாது. இந்த முஸ்லீம் லீக் என்னைக்கு வக்ஃப் போர்டுல தலைமை பொறுப்பை ஏற்றாங்களோ தமிழ்நாடு ஃபுல்லா இதே பிரச்சனை. அவங்க கட்சிக்காரங்களை மட்டும் நிர்வாகத்தில் போடுறாங்க. அதுவும் எலெக்ஷன் இல்லாம இடைக்கால கமிட்டின்னு போட்டு வருஷ கணக்கில் போறாங்க. யாரு சொல்லையும் கேட்கறது கிடையாது, யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. அதாவது இப்ப மக்களுடைய மத்தியில் என்ன ஆகுதுன்னா, இந்த முஸ்லீம் லீக்கு ஆதரவு கொடுக்கறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே ஒரு அதிருப்தி உண்டாகிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல் எல்லாத்திலையுமே முஸ்லீம் லீக்குடைய அராஜகம் இருக்கிறதுனால அவங்கள வெளியேற்ற மாட்டேங்காங்கிற ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால பள்ளியில ஒரு நல்ல முடிவு வரணும் சீக்கிரமா. அதாவது எலெக்ஷன் வைக்கணும். இன்னைக்கு நவாஸ் கனி இன்னைக்கு அரபி மதரசாவுடைய ஆண்டு விழா நடந்துச்சு. அந்த ஆண்டு விழாவுக்கு வக்ஃப் போர்டுடைய சேர்மன் வர்றதை கண்டித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்துறோம். நாங்க எல்லாரும் நவாஸ் கனி அவர்களை எதிர்த்து. நவாஸ் கனி முன்னாள் திரேசரம் ஜமாத் செயலாளர். இப்ப எங்களுக்கு இணக்கம் கெட்டு போகும். நீங்கள் எங்க இஸ்லாமியர்கள் இல்ல, 100 பேர் மாத்திரம் வாழ்ற ஒரு மதத்தை போய் கை வச்சா அந்த 100 பேர் கூட ஒத்துக்க மாட்டார்கள். வக்ஃப் என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்து நிறுவனங்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு. நான் யோசித்த பராமரிப்பு பாதுகாப்பு பணிகளே தான் தற்போதைய எம்பி அவர்கள். அது என்ன எதிர்ப்பு வந்தாலும் அவர் பாட்டில் அப்படியே தட்டி விட்டு நடந்துருவாங்க. அல்லாஹ் மிகச்சிறந்த வக்ஃபினுடைய உயிரிய நோக்கத்தை புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களும் உலகத்திலே மத நல்லிணக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் சகோதரத்தோடும் அன்போடும் வாழ செய்வார்கள் என வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து முடிவு. இன்று நடைபெறக்கூடிய
கம்பீரமாக நடந்து வரும் எங்கள் கணி எம்பி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் விழாக்குழு